ஆசைக்கும் அன்புக்கும் வைத்த மனைவி சித்ராவதி. வணக்கம் 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 மித்ராவதி. வணக்கம் சமணி. மார்களா எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்க. சொல்லியே தேவிமார்களா மன்னவன் அடித்த உடனே ஓர் வழி வந்து என் பாதத்தை படுத்தப்படினால் இந்த உலகிலே வாழையடி வாழையாக வையகத்தில் பூவும் பட்டோடு என்றென்றும் நீடோடி வாழ்ந்திருப்பாய் மாங்கல்யத்துடன். அப்படி இருந்தாலும் சாமி சின்னதா ஒரு வார்த்தை கேட்கலாம். என்னுடைய மனைவியாகிய சித்ராவதியே மித்ராவதியே இருவரும் வர வேண்டும் என்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரி விட்டு அழைத்தீங்களே, என்ன சமாச்சாரம் சாமி? அவசர அவசரமாக எதுக்கு வரவேற்கிறேன்? சொல்ற வா வா வா. சொந்தமான 6வது வனமாக காமதேன பருவத்திலே இருக்குது. ஆமாம், நம்ம சொந்தமாக ஆமாம் ஆமாம் சாமி. அங்கே வேலைகளை அடித்து நமக்கு சொந்தமான பசு மாடுகளை எல்லாம் யாரோ ஒரு அரசன் கடத்தி சென்று விட்டானாம். எனது தந்தை ஆகிய தேவேந்திரன் கட்டளையிட்டு இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் அவனை கட்டியிருக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். அதற்காக நான் பூலோகம் செல்ல வேண்டும். உங்களிடம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகலாம் என்று எங்களுக்கு ஒரு மன சங்கடம்ன்றது ஒண்ணு இருக்குது இல்ல? ஆமா, அதனால சாமி நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? என்ன செய்யணும்? அந்த பூலகத்தை பட்டதாக
இருந்தால் எங்களுக்கும் ரொம்ப ஆசை. நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க ஒரு குலவத்த பெண்கள். ஆமா நீ வந்து அன்னைக்கு பாத்தியோ அன்னைக்கு சித்திரத்திலே அந்தரத்தில் தூக்கி வேண்டும் என்று அன்றைய நாள் முதல் இன்று நாள் வரை நாங்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பார்க்கணும், நாங்களும் வரங்க. எத்தனை நாளைக்கு தான் கொண்டாட்டிங்களும் வீட்டுல இருப்பீங்க நீங்களும் சீரியல போட்டு ஒரு தெருத்துல போனோம். அந்த நம்ம நாட்டு கூட சீரியல் இருக்குதா இருக்கிறது நல்லது பாருங்க நந்தவனத்துக்கு போயிட்டு. ஆமா அதை பார்க்க அவரு போறாரு. என்ன சொல்றேன் என்ன குழம்பு செய்யறோம், அது உப்பு போடலாம் ருசிக்குதா? அதே போல இன்பத்திலே பாதி பாதி எங்க சென்றாலும் நல்ல இடத்திலே இருக்க. புத்தியாண்ணா வாங்க எழுந்து வாங்க. என் பொண்டாட்டிகளை கூட்டினார் சொன்னா எங்களா பண்ணி என்ன சாமி பாத்திரம் வேலை இருந்துச்சு அதனால விட்டு வந்தாங்க. வாடிங்க வாடி எழுறீங்க எப்படி அந்த ரெண்டும் கட்டி உந்து கூட கண்ணு ஒன்ற கூட கண்ணு ஒன்ற இந்த ரெண்டு எப்படி மணி மணி மாதிரி. சரி வரையா போலாமா? ரதத்துல ஏறிட்டேன், பிடிக்கிறதுக்கு எந்த சாமானமும் சிக்கலான ரதம் வேகமாக செலுத்தியதால் மயக்கம் வந்து களைப்பா இருக்குதுன்றீங்களா? இதோ பாருங்க, இதுதான் நம்மளோட தாமரை பருவம் நந்தவனம். நந்தவனத்திலே நமக்கு சொந்தமான இடம் குளம் இருக்கின்றது. ஆமாம், அந்த குளத்தில போய் போட்டு விடுங்க. நாங்க அப்புறம் தூக்கி அவனை கூப்பிட்டு இப்பெல்லாம் போக முடியாது அந்த நந்தவனம் பாக்குறதுக்கு. வெயிலா இருக்குது. அதுக்கு என்ன பண்றேன்? வெயிலுக்கு தந்த வெள்ளை கூடாரம், கணக்கு தந்த கருப்பு கூடாரம். அதனால சாமி நாங்களா பூரா கூடத்துல இருக்காங்க. கூடத்துல இருங்க. அப்படி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா நான் ஒரு வார்த்தை அடுத்த கணம் வந்து நிற்கிறேன். நான் கானகத்தை எல்லாம் சுத்தி பார்த்து கொண்டு வருகிறேன். ஆகட்டுமா? ரைட் போ. போய் போறேன்.